அதுல என்னன்னு சொன்னா, இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, பேங்க்ல வட்டி கொஞ்சம் டெபாசிட்டை போட்டீங்கன்னா வட்டி கிடைக்கல. ம். சேமிப்புக்கு 2.5%, பிக்சட் டெபாசிட்டுக்கு 6.5%. அதுக்கு பதிலாக நீங்க கொஞ்சம் கோல்டு வாங்கி வச்சீங்கன்னா அது ரேட்டு கூட்டிகிட்டே போகுது. ம். அதனால மக்கள் அதை கொண்டு போய் அதை மூலதனமா போட்டு வைக்கிறாங்க. அவங்களுக்கும் எந்த நேரத்துலனாலும் இன்னைக்கு தங்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய அட்வான்டேஜ் அவங்களுக்கு என்ன, எந்த நேரத்துலயும் நான் எனக்கு ஒரு அவசர தேவை இருக்குதுன்னாக்கி இன்னைக்கே கொண்டு போய் அடகு வச்சுக்கலாம். ஆமா. நீங்க அந்த ஒரு சேனலையே மூடுறீங்க. அப்போ நம்ம எல்லா நேரத்துலயும் நகையை வாங்கி வச்சோம்னா அவன் நகைக்கு என்னெல்லாம் சார்ஜ் வாங்குறான்னு தெரிய பாக்குறோம்ல. ம். அந்த ஒவ்வொரு சில கடைகள்ல தான் விளம்பரம் எல்லாம் பண்றாங்க, நாங்க வந்து சார்ஜஸ் வாங்குறது இல்லை அப்படின்னு. ஆமா. இல்லைன்னா அந்த சார்ஜே ஒரு பெரிய தொகை, உண்மையிலேயே அவங்களுக்கு செலவாகுதான்றது தெரியாது. ம். ரெண்டாவது நீங்க ஒரு தடவை பயன்படுத்தினதை ரெண்டாவது கொண்டு போய் நீங்க விற்கும் போது அதுக்கு விலையை குறைச்சு வாங்குறான். ம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு சின்ன பிஸ்கட் ஆகவோ அல்லது காயினாகவோ வாங்கி வைக்கிறது ஈஸி. இப்ப நீங்க ஒரு கோல்டு பிஸ்கட், சின்ன பிஸ்கட்டாக கூட இருக்கட்டும், அதை கொண்டு போய் நீங்க அடகு வைக்க முடியாது. இப்போ இப்போ உங்களை மாதிரி நீங்க வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி புதுசா தொடங்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வைங்க. ம். பேங்க்ல போனா லோன் அவ்வளவு எளிதா கிடைக்கிறது இல்லை. அப்போ உங்க அப்பா அம்மா கொஞ்சம் வசதியா இருந்தவங்க, அவங்க கொஞ்சம் 10 பிஸ்கெட் வச்சிருந்தாங்கன்னா கோல்டு பிஸ்கெட், ம். ஏப்பா 2 எடுத்துக்க, நீ இதை வச்சு ஏதாவது தொழில் செய்து பிழைக்க முடியும்னா பாருன்னு சொன்னா நீங்க அதை கொண்டு போய் பேங்க்ல அடகு வச்சு அதை வச்சு பயன்படுத்தணும். இப்போ வேற வழி கிடையாது, எங்கேயாவது கொண்டு நீங்க விற்க தான் செய்யணும். இப்போ இது அதை தான் மக்களை நோக்கி தள்ளுறதா சொல்லப்படுது. நகை அடகுக்கு பதிலாக நகையை விற்கிறதுக்கு மக்கள் தள்ளப்படுறாங்க அப்படின்னு கருத்து சொல்லப்படுது.